நேரு குடும்பத்தை சாராத ஒருவர் எப்படி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் என்பதை நினைத்து எதிர்க்கட்சிகள் விரக்தி அடைந்துள்ளன என பிரதமர் மோடி பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் பேசிய பிரதமர் மோடி, மக்களவையில் ராகுல் போல் செயல்படாதீர்கள், தகவல்களை சரிபார்த்து பேசவும், தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்கவும், காந்தி குடும்பத்தை சேராத ஒருவர் எப்படி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் என நினைத்து எதிர்க்கட்சிகள் விரக்தி அடைந்துள்ளன. நேருவிற்கு பிறகு இந்திய வரலாற்றில் பலர் நேரடியாகவும் சிலர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவும் பிரதமர் ஆகியுள்ளனர். நேருவிற்கு பிறகு ஒரு தேநீர் வியாபாரி தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருப்பதை நினைத்து எதிர்க்கட்சிகள் கவலை அடைந்துள்ளன என்று பேசியுள்ளார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பிரதமர் மோடி எங்களுக்கு கொடுத்த தாரக மந்திரம் மிகவும் முக்கியமானது. மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் அனைவரும் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்றும், அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நாட்டை முதன்மைப்படுத்தி செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார் என்று கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற விதிகளை பின்பற்றி ஒவ்வொரு எம்பியும் தொகுதி பிரச்சனைகளை சபையில் பேச வேண்டும், சமூக பிரச்சனைகளில் நிபுணத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற விதிகளை பின்பற்றுவதுடன் சிறந்த எம்பியாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாக கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் இந்த அறிவுரைகள் முதன்முறை தேர்வான எம்பிக்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும் என்றும், அதை பின்பற்ற என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் முடிவு செய்திருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்.